கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார கிரீடம், அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன் துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார், துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார், துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தகன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீரை இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சியோன் மணவாளனோடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணாயால் அபிஷேகம் பன்னீனோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், நாகர்த்தனம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே 13வது அதிகாரம் கடைசி வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:22. அவர்கள் பாலான மாளிகையிலே ஓரிகள் ஊளையிடும், வலு சர்ப்பங்கள் அவர்கள் செவிக்காக அரண்மனையிலே ஏகமாக கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். சரி, இதுல நாம பாக்குறதுல இது பாலான மாளிகையில வருகிற மிருகத்திற்கு என்ன கொடுத்திருக்காருன்னா வைல்ட் அனிமல். வைல்ட் அனிமல்னா ஆக்ரியோஸ். ஆக்ரியோஸ் ஒரு கிரேக்க வார்த்தை. வைல்ட் ஆக்ரியோஸ், AGRIOS, ஆக்ரியோஸ். இந்த அக்ரிகல்ச்சர் இதுல இருந்தா வந்து ஆக்ரியோஸ். வைல்ட் ஆக்ரியோஸ் இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இந்த அக்ரியோஸ் நீங்க பார்க்கலாம். இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அரை கச்சையிலே கட்டியிருந்தான். வெட்டுக்கிளி அதைத்தான் பார்க்கணும். இந்த வெட்டுக்கிளிய நம்ம பார்க்கறது இப்படி கொண்டு வெட்டிக்கிறதால பெருசா இருக்கும். அது காட்டுல இருக்கும். காட்டுல இருக்கிற ஒரு வகையான அதாவது ஒரு பெரிய சைஸ் இருக்கும். இதை நம்ம அக்ரியோஸ் வெட்டுக்கிளியே நம்ம கொடுக்குறாரு. அது ஓமையாக நம்ம பார்க்க போறோம். ஓமையாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதா எடுத்துக்கோங்க. யூதா 13வது வசனம். யூதா
13 தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலைக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பன். அதாவது ஒரு ரொட்டீன் லைஃப், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வாழ்க்கையும், இதெல்லாம் இர்ரெகுலர் லைஃப், காட்டில் இருக்கிறதுக்கு இந்த வைல்டு லைஃபுக்கு எதுவுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. சரி, கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்டைரக்டான வார்த்தைகளை உங்களுக்கு விளக்கத்தை காட்டினேன். இது ரைட், இதுதான் ஃபைனல் வேர்ட். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்துதல் 6:8. நான் பார்த்த பொழுது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் மரணம் என்று எழுதப்பட்டிருந்தது. சாவினாலும் பட்டயம், பஞ்சம், சாவு, துஷ்ட மிருகம், துஷ்ட மிருகத்தை தான் அக்ரியோஸ் சொன்னது. இன்டைரக்டான வார்த்தை உங்களுக்கு விளக்கத்தை காமிச்சிட்டேன், டைரக்டா பார்த்துச்சு. ரெண்டாவது நம்ம ஏற்கனவே தியானிச்ச வார்த்தை, ஆனா இது திரும்ப நம்ம தியானிக்கணும். பீஸ்ட். பீஸ்டுக்கு பி மேல பாருங்க, பி மேல ஒரு இ போடுங்க. பி பிய பே பே அப்படி வாசிங்க. பே ஹே மா எல்லாமே நீட்டி. அந்த பிக்கு ஒரு உள்ள இருந்து நீங்க கொண்டு வரணும். பே ஹ மா. இ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன், ஏ மேல பீஸ்ட். பீஸ்ட்ங்கிறதுக்கு அனிமல், ரெண்டுமே சேர்ந்திருக்கணும் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்த வசனம் தான். இதுல 2 இணைந்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்துல தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கும். இந்த காட்டு இருக்கிற ஜீவன் தான் பீஸ்ட். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாங்க. யாத்ராந்திர பார்க்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தானா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பார்வோனுடைய ஊழியக்காரர்களில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறான்? மிருகத்துக்கு தெரியாது, உள்ள இருக்கணும் வெளியமா இருக்கணும். ஆனா அந்த எஜமானனுக்கு தெரியும். அதாவது இது எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த இது வந்துருது. கீழ்ப்படுகிறியா இல்லையா, இதான் மேட்ரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரர் தன் மிருகஜனை வீட்டுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் தன் வேலைக்காரையும் வெளியே விட்டானோ பொழுது. ஸோ 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இது வந்து முதல் வார்த்தை கிடையாது. ஸோ மோசடி சொன்னபடி நடக்கும். ஆனா சிலருக்கெல்லாம் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம், அது இதையத்தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து காலையில் ஜாகிங் போறதுனா ரொம்ப பிடிக்கும், வாக்கிங் போகணும். விட நான் அந்த சட்டத்தை மீறி நான் போயிட்டு இருக்கும்போது 2-3 லேடி போலீஸ் என்னை பிடிச்சுக்கிட்டு ஒரு இந்த சீனியருக்கு என்னை பத்தி தெரியாது, நான் புதுசு லேடி போலருக்கு ரொம்ப அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லிச்சு, டாக்டர் ரொம்ப உடனே அது ஃபேஸ்லாம் மாறிடுச்சு. சார் நீங்க டாக்டர், நீங்க இப்படி செய்யலாமா சார் அப்படின்னு சொல்லிச்சு. சாரின்னு சொல்லி வந்துட்டு பாருங்க, சட்டம் இருக்குன்னு தெரியும், அதை மீறதுக்கு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தான் இருக்காங்க. இது மனுஷன் போட்ட சட்டம், இது ஆண்டவர் போட்ட சட்டம். யார் யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற 23 வசனம். யாத்ராகமம் 9:23. அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கால்மலையும் அனுப்பினார். அக்கனி தரை மேல் வேகமாக ஓடிட்டு எகிப்து தேசத்து இருந்துச்சு. அதுல அங்கிருந்த யார் யாரெல்லாம் பாருங்க, 25 எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்ததெல்லாம் எல்லாம் அழிச்சிச்சு. மிருக ஜீவன், இந்த மிருக ஜீவன் தான் பீஸ்ட் அப்படின்னு. சரி, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தனால தான் ஷார்ட் அப். இது சாலமோனுடைய ஞானத்தை குறித்து. அடுத்து 3வதாக கிரை. இந்த கிரையை நான் உங்களோட வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் பாலான மாளிகையிலே ஒரு ஊழையிடும். அந்த ஊழையிடுங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். கிரை காத்துது.
எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வேர்டு. சாக், SAAQ, SA நீட்டு சாக், QAQ, சாக், ஓலேது, டு கிரை. இது என்னன்னா இந்த அங்கே ஒரு சவுண்ட். இந்த சத்தம், முதல் சத்தம் பைபிள்ல ரெக்கார்ட் ஆனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழி வாங்குற சத்தம், பழி வாங்குற சாக். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சாக், சாக் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தத்தின் சத்தம். இது வழக்கமாக, இது எதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உதவி பெற்றுக்கொள்றதுக்காக இந்த சத்தத்தை வருவாங்க. உதவி பெற்றுக்கொள்றதுக்கு இந்த சத்தம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 55. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான பொழுது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். சத்தம் வேற, ஓலம். யா யா எங்களுக்கு சாப்பாடு இல்லையா, கரை. பிச்சைக்காரன் இப்படி சத்தம் பண்ண மாட்டான். ஐயா சத்தம் போடுங்க ஐயா, ஏதாவது அப்படி நீட்டிட்டு இருப்பான். ஒரு சில பிச்சைக்காரங்க வாய்ஸே ரைஸ் பண்ணுவாங்க, நீட்டிட்டு அந்த சைன் லாங்குவேஜில் நம்ம கொடுத்துடணும். உங்க பின்னாடியே வருவாங்க, வாய்ஸ் வராது. ஆனா எங்க அப்படி கிடையாது, ஓலமிட்டார்கள். அந்த ஓலத்தை தான் நம்ம சாக். இப்ப மக்கள் ஆண்டவர் நோக்கி ஓலமிடுகிறார்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம். செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய ராணுவம் வருது. இப்ப இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிடுறத விட ஓலமிட்டாருங்கிற வார்த்தை தான் ஃபிட்டா இருக்கும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்து இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓரிகள், வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்திற்கு டிராகன் அப்படின்னு போட்டிருக்கு. டிராகன் இது கிரீக் வார்த்தை, புதிய பாட்டில் பார்க்கணும். அதே டிராகன் மாதிரி தான் இருக்கு பாருங்க. இந்த டிராகன்ல இருந்து, டிராகன் எதுல இருந்து வந்துச்சுன்னா இதுல தான் வந்துச்சு பாருங்க. டிராகோன், KON, டிராகன் இங்கிலீஷ்ல இருக்குது. டிராகோன், KON, ஓமேல கோன், டிராகோன், கோன், டிராகோன், DRAGON, டிராகோன். ரைட், இது எங்க இருக்குன்னு பார்த்துருவோம். அதாவது இதுக்கு என்னெல்லாம் லாங்குவேஜ் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மான்ஸ்டர். மான்ஸ்டர் என்னங்க, ஒரு ராட்சச மாதிரி, ராட்சச, லார்ஜ் சர்பண்ட். டெவில், சாத்தானுக்கு அந்த வார்த்தை இருக்குது. வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வேறு ஒரு அடையாளம் வணங்குகிறான். 7 தலையும் 10 கொம்புகளும் உள்ள ஒரு பெரிய சிவப்பான பெரிய வாலு சர்ப்பம், டிராகன் இங்கிலீஷ்ல. கிரேக்க வார்த்தையில டிராகோன், டிராகோன். 4வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு கடைசி அந்த வாலு சர்ப்பம் அவளுக்கு உண்டாகுது, அந்த டிராகோன். 7வது வசனம் பாருங்க. வாலு சர்ப்பத்தை சேர்ந்து இதிலும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை, டிராகோன். 9 உலகமானத்தை மோசம் பிசாசு என்னும், அது டிராகோன். 9:13 வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து, வலு சர்ப்பம் டிராகோன். 16வது அதிகாரம் 17வது வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் ஊதினான். அப்பொழுது டிராகோன். லாஸ்டா இது எங்க பார்த்து முடிக்கிறோம்னா 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 22 பழைய பாம்பாகிய வாலு சர்ப்பம்.
இந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். அதனால நாளைக்கு காலையில் உள்ள செய்தி கிடையாது. அதுக்கப்புறம் ரொட்டீனா நான் எப்பவுமே உள்ள வந்துடுறேன். வெளியூர் போகிறேன் நான். சரி, 13வது அதிகாரம் 22வது வார்த்தைக்குள்ள வசனத்துக்குள்ள நம்ம போகிறோம். 13:22 வைல்ட் பீஸ்ட். இதுக்கு இந்த ஆத்தர் எபிரேய வார்த்தையை எழுதியிருக்கிறார். இந்த எபிரேய வார்த்தையை நான் உங்களுக்கு எழுதி காட்டியிருக்கேன். M லாஸ்ட் சொல்லியிருப்பேன். I ஒரு பெரிய இல்ல. I am இது வைல்ட் பீஸ் எல்லாத்துக்குமே ஒரு நான் உங்களுக்கு கிரேக்க வார்த்தை காட்டின இது. சரி, இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஒரு திருவுகோள் வார்த்தைக்குள்ள போனா தான் இது ஏன் இப்படி வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 35:7 இதுதான் கீ வார்த்தை. ஆண்டவர் ஏன் இதெல்லாம் உள்ள வர்றதுக்கு அனுமதித்தார். வெட்டாந்தரை தண்ணீர் தடாமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றங்களாகவும் வலு சர்ப்பம் தாபரித்து கிடந்த இடம் புல்லும் கொறுக்கும் நாளும் உண்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு 2 வகையான மார்க்கம் உண்டு பண்ணிக்கிறார். இது இந்த வசனத்துல என்ன கீ வார்த்தை, நான் திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அது நாட்கள் சீக்கிரமாக வரும், காலம் நாட்கள் சீக்கிரமாக. அது ஒரு தீர்க்க தரிசன வசனம். தீர்க்க தரிசன வசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறதுக்கு 2 ஆங்கிள் கொண்டு போயிடுறார். ஒரு காலத்துல பாபிலோன் கல்தையர் ஒரு பெரிய ரிச்சா இருந்துச்சு. ரிச்சா இருந்த ஒரு தேசத்தை அழிக்கிறார். இதுக்கு அழிக்கிறார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அழித்துட்டு திரும்பவும் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன்கிறார். இது தேவனுடைய திட்டம். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செழிப்பு இருக்குங்க. நம்பர் 1 செழிப்பு. இந்த செழிப்பை 2வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ஏசாயா 35:2 அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோன் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பதுடைய அலங்காரமும் அதற்கு அழிக்கப்படும்னா இவ்வளவு நாள் மிருகங்கள் இருந்துச்சு, டிராகன் இருந்துச்சு, பெரிய பெரிய பாம்புகள் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் போயிட்டு ஒரு மகிமை அழிக்கப்படும். இது ஆண்டவர் நான் இதை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். தமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். இது தேவன் தான் செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வாயினால வரணும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்போது நடக்கும். தீர்க்க தரிசனங்கிறது தேவனுடைய திட்டம். சரி, 2வது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வசனத்தை வாசிக்கிறேன். வனாந்தரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவை கழித்து புஷ்பத்தொப்பு அது மலரும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலுக்கு பலப்படுத்த. இது நம்ம செய்யணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாதையில போகிறோம். அநேக கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் உண்டு. என்னை ஆண்டோடைய பிரதான கிருபையினால ஆசீர்வதித்து ஆயுசை கொடுத்து நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கிறோம். நாளைக்கு நல்ல ஒரு இடத்துல போய் ஒரு 2 நாளுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதற்கு காரணம் கிருபை. யோசிச்சு பாருங்களா, ஒரு ஆள் இல்லைன்னு அதை செய்ய முடியுமா? அதுதான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளாடுகிற கைகளை திடப்படுத்தி தளர்ந்த கைகள் தள்ளாடுகிறவர்களை பலப்படுத்துங்கள். மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திறன் கொள்ளுங்கள், உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இது நம்ம செய்யணுங்க. பார்த்தீங்களா, ஒரு வசனத்துல ஒரு திருவுகள் வார்த்தையில போகும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. 3வது இது இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் பதறுகிற வீக் பீப்புள். வீக் பீப்புள் ஆனாங்க, ஐயோ என்ன ஆயிரும், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் வீக் பீப்புள். அவங்களை என்னெல்லாம் பயப்படாதுங்கள் 1. 2வது திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்களுக்கு பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள்.
நம்ம சொல்லணும், இது அவர் டியூட்டி. ஏன்னா ஒரு காலத்துல செழிப்பா இருந்துச்சு, அப்புறம் டவுன் ஆயிடுச்சு, மறுபடியும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். இதுல அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க, 8வது அங்க பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுலும் அந்த வழியை நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையானால் திசை கெட்டு போவது இல்லை. திசை கெட்டு போவதில்லைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நம்முடைய ஊழியத்திலே நான் பார்த்திருக்கேன். ஒரு காலத்துல டாப்பா இருந்து பைபிளை டீச் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு ஸ்காலரா இருந்தவங்க இப்ப காண முடிய மாட்டேங்குது. ஒரு வக்கீலா என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. இருக்கா, இங்கதான் இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் என்னால சொல்ல முடியாது. ஆனா அவர்கள் திசை கெட்டு போக மாட்டார்கள். ஆண்டவருக்குள்ள இருப்பாங்க, நம்மளோட இணைய மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு சில நம்மளை விட்டு பிரிப்பாரு, ஒரு சிலர் சேர்ப்பாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னா, அடுத்த 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 3 உங்களுக்கு காமிச்சிட்டேன். 4வது, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவிட்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமை நாவு போல கபீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர் ஆறுகள் போய். இது என்ன குருடர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு காலத்துல குருடனா இருந்தேன். 2000 ரட்சிக்கப்படுற என்னுடைய ஆவியுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. அந்த மூடப்பட்டிருந்த கண்களை ஆண்டவர் கிருபையாக திறக்கிறார். எப்படி திறக்கிறார்? கிருபையாக திறக்கிறார். அதை திறக்கிறத குறித்து நான் உங்களுக்கு ஒரு வாசனத்தை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். எடுத்துக்கலாமா? 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. குருடைய கண்கள் திறக்கப்படுறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்கு பிரகாசம் இருந்தபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கி, இது நான் ஒரு காலத்துல கண்ணு தெரியாத ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியாது, பைபிள் தெரியாது, பரிசுத்தம்னா என்னென்ன தெரியாது, ஒழுங்கும் கிரகம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அப்படி இருந்த எண்ணிய குருடைய கண்கள் திறக்க, செவிடனுடைய செவிகள் திறக்கப்படும். இந்த காதுக்குள்ள வசனம் போகுது, ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். இதனால அடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். முடவன் மானை போல குதிச்சு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்துல இருந்தா நம்ம பார்க்கணும். இது ஒரு சம்பவம், நடந்து முடிந்த சம்பவம். அப்போஸ்தலர் குருடன் சப்பானியா இருந்தான், அலங்கார வாசல்ல அவன் உட்கார்ந்து பிச்சை கட்டிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையில் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவன் கால்கள் கரண்டுகள் வெள்ளம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை ஆலயத்துக்குள்ள போயிட்டார். இதாங்க ஒரு ஆள் தேவை. பேதுரு அங்க தேவை. இன்னைக்கு பேதுரு கிடையாது, நீங்களும் நானும் தாங்க. நம்ம தான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஆச்சரியத்தை பார்க்கணும். ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனம், வெட்டான் தரை. இந்த வெட்டாந்தரையில பாம்பு இருந்துச்சு, முள்ளம்பன்றி இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிச்சேன், முள்ளம்பன்றி இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் போய் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடத்திலே புல்லும் கொருக்கும் நாளனும் உண்டாகும் பெரிய பாதை இருக்கு. அந்த பாதையில நாம் செல்ல வேண்டும். சரி, ஒரு காரியத்தை பார்த்து இந்த காரியம் சீக்கிரமாக வருங்கிறத மட்டும் நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். 9வது வசனம் 35:9, அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகங்கிறத பாம்பை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். வலு சர்ப்பம் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு, அது காணப்படாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்ப ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ப்பும் அடைவார்கள். சஞ்சலமும் தயிப்பும் ஓடிப்போம். ஜெபத்தை படிப்போமா? மகா
இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய திருசாகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத இவளுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தமாக மாற்றிக்கொள்வதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்ப சொல்றேன், நாளைக்கு செய்தி கிடையாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.